என் தங்கப்பிள்ளையே, இன்று வாரத்தினுடைய தொடக்க நாள். என் குழந்தைக்கு பல விஷயங்களை சாதிக்க வேண்டிய அதிர்ஷ்ட நாள். இன்று உனக்கான வாய்ப்பினை கொண்டு உன் வராகியானவள் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அம்மா இன்று உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகத்தான் அதிகாலையிலேயே உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று எப்பேற்பட்ட சூழ்நிலை உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கை உன்னை சுற்றி ஏற்படுத்துகின்ற சில இக்கட்டான சூழ்நிலைகள், சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள், இவற்றிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றால் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ பின்பற்றியே தீர வேண்டும். ஏனென்றால் சூழ்ச்சிகளும் சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் எப்பொழுதுமே உனக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக வந்தது அல்ல. ஏதோ ஒரு வகையில் உனக்கு காயங்களை கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதானே. என் தங்கமே, அடுத்தவர்கள் உன்னை காயப்படுத்திவிட வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரி என்று தலையாட்டி விட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மாறாக அதை தடுத்து நிறுத்துகின்ற அத்தனை வலிமையும் உனக்குள் கொடுத்திருக்கின்ற இந்த வராகி என்னை நினைத்து நீ அவற்றிலிருந்து மீண்டு வர வேண்டும். என் தங்கமே, முதலில் எதுவாக இருந்தாலுமே இந்த நாள் உனக்கான நாள். இந்த நாளில் என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வெற்றிக்கான இலக்கை இன்று நீ நிர்ணயிக்க வேண்டும். என் தங்கமே, நீ தொடர்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு செயலிலுமே உனக்கு தொய்வு என்பதே ஏற்படக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை எத்தனையோ சோதனைகளை கடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று தான் நினைத்துத்தான் என் பிள்ளை ஏதோ நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றாய். எதுவுமே மறந்து போகாது என்ற எண்ணமும் உனக்குள் நிச்சயமாக இருக்கின்றது. என் தங்கமே, நிச்சயமாக எல்லா இடங்களிலும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தில் கால் பதிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுவாயானால் நிச்சயமாக ஓரிடத்தில் கூட தடம் பதிக்க முடியாமல் சென்றுவிட நேரிடலாம். எதற்காக அம்மா இப்படி சொல்கின்றேன் தெரியுமா? அந்த பக்கம் கால் வைக்கவா, இந்த பக்கம் கால் வைக்கவா என்று ஒரு நாளும் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. ஏதேனும் ஒரு பாதையை தீர்மானித்து, ஏதேனும் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி சரியாக நீ பயணித்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு பொழுதும் மனதினை அலைபாய விடக்கூடாது. தனக்கு கிடைத்தது எல்லாமே நல்லதற்கு என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் ஏறக்குறைய உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் கிடைத்திருக்கின்றது. மனதிற்குள் ஏக்கங்களும் சோகங்களும் உனக்கு அதிகமாக இருக்கிறது என்று நினைத்து வேதனைப்படுவதற்கு பதிலாக பல சவால்கள் வந்திருக்கின்றது. இதையெல்லாம் எதிர்கொண்டால் நம் வாழ்க்கையின் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒரு உண்மையானது பல பொய்களால் தோற்று போனாலுமே ஒரு நாள் இந்த உண்மையானது பல பொய்களை தோற்கடித்தே தீரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நடக்கும் பொழுதுதான் அதனினுடைய உண்மைத்தன்மை என்னவென்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, நேரத்திற்கு தகுந்தாற்போல தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்கின்ற உறவுகளோடு ஒட்டி இருப்பதை விட தன்னம்பிக்கையோடு நீ தனியாக வாழ்ந்துவிட வேண்டும். என் தங்கமே, எந்த கஷ்டங்களும் இல்லாமல் வாழ்வதை விட எல்லா கஷ்டங்களையும் சமாளித்து மேலே வருவதுதான் என் பிள்ளை
உன் வாழ்க்கையில் நாளை நீ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக பெரிய அறிவுரையாக இருக்கும். அனுபவம்தானே அறிவுரையாக மாறும். அனுபவம் இல்லை என்றால் யாருக்கும் எந்த அறிவுரையும் உன்னால் சொல்லிவிட முடியாது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீ நிதானமாக இருக்க முதலில் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலான நேரங்களில் நீ தேடும் வழி உன் கண்முன்னே இருந்தும் கூட அதை தவற விடுவதற்கான ஒரே காரணம் நிதானமும் விழிப்புணர்வும் உன்னிடத்தில் இல்லாமல் போனதுதான். மனிதன் எப்பொழுதுமே மிகவும் சுயநலக்காரன். நேசித்தால் ஒருவனிடத்தில் இருக்கின்ற தீய விஷயங்களை பார்க்க மாட்டான். அது எத்தனையோ கெட்ட விஷயமாக இருந்தாலும் அவர்களை தனக்கு பிடித்து விட்டது என்பதற்காக அதை ஒரு நாளும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவர்களிடத்தில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை ஒரு பொழுதும் பார்க்க மாட்டார்கள். என் தங்கமே, தனியாக நடக்க எப்பொழுதும் தயாராக இரு. ஏனென்றால் உன்னோடு சேர்ந்து தொடங்குகின்ற பலர் முடிக்கும் பொழுது உன்னோடு இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவரவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட கருத்துக்களும் அவரவர்களுக்கென்று தனிப்பட்ட சூழ்நிலைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றது. அதனால் உன்னோடுதான் அவர்கள் வர வேண்டும் என்று எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு உனக்கு துணைக்கு யாரையுமே நாடிச் செல்லாதே. என் பிள்ளையே, இன்று உன் தாயானவள் சொல்ல வந்த விஷயம், நான் சொல்கின்ற இந்த விஷயத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதானே என் தங்கமே. அதுதான் உன்னுடைய வார்த்தைகள். வார்த்தைகள் ஏணி போல உன்னை ஏற்றியும் விடும், உன்னை இறக்கியும் விடும். நீ அதை எப்படி உபயோகிக்கின்றாய் என்பதனை பொறுத்தது. அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், இன்று பேசுகின்ற வார்த்தையில் அதிக கவனம் தேவை. அம்மா, நான் தவறாக எதுவும் பேசிவிடவில்லையே என்று நீ சொன்னாலும் கூட காரணம் இல்லாமல் யாரையும் எதையும் சொல்ல வேண்டாம். ஏன் தெரியுமா என் தங்கமே, நீ செய்து கொண்டிருக்கின்ற செயல் அத்தனை பெரியது. இந்த வாழ்க்கையில் அத்தனை பெரிய வெற்றியை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது ஏதேனும் ஒரு தடங்கல்கள் ஏற்படும் பொழுதோ, நீ மற்றவர்களிடம் பேசுகின்ற வார்த்தைகள் பெரிதாக இருக்கும் பொழுதோ, அவர்கள் உனக்கு ஒரு சாபம் கொடுத்தாலோ அல்லது வேறேதேனும் நடக்கவே நடக்காது என்று சொல்லிவிட்டாலோ அது நடக்குமோ நடக்காதோ, ஆனால் அது உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்தவர்களின் வாயில் விழுகின்ற பேசும் பொருளாக நீ ஒரு நாளும் மாறிவிடக்கூடாது. யாருக்கும் உன்னுடைய வார்த்தைகள் காயத்தை கொடுக்கக்கூடாது. அடுத்தவர்கள் உன்னை பார்த்து இவர்களுக்கு பேசவே தெரியாது என்று சொல்லிவிடக்கூடாது. அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பேசுகின்ற விஷயத்தில் இன்று என் குழந்தை நீ கவனமாக கடந்து வா. இன்று இரவு உனக்கே அத்தனை மன நிம்மதி கிடைக்கும். நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரிய தெளிவினை பெற்றுவிட்டேன் என்று உன்னாலேயே சிந்திக்க முடியும். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இந்த விஷயம் இன்று இருக்கும். எத்தனை கோபம் வந்தாலும் இன்று ஒரு நாள் மட்டும் உன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நீ பேசுகின்ற வார்த்தைகளில் மட்டும் தெளிவோடு இருந்து பார். இல்லை, நான் பேசிவிடுவேன், எனக்கு வார்த்தைகள் வந்துவிடும் என்றால் அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து விடு. உன்னுடைய கோபத்தை நான் கட்டுப்படுத்த சொல்லவில்லை என் தங்கமே, உன்னுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்து என்றுதான் நான் சொல்கின்றேன். இன்றைய நாளில் உனக்கான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். அதற்கு என் பிள்ளை, பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும்.
யாருடைய காயங்களுக்கும் நீ காரணமாக இருந்து விடாதே. யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகாமல் என் பிள்ளை இந்த நாளை நீ நல்லபடியாக எதிர்கொள். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.